இலங்கையை பொறுத்தவரையில இப்ப இந்த கைது செய்து விடுவார்கள் என்ற பயம் காரணமாக மாறு விஷயத்துல தெரிகிறவங்களுடைய எண்ணிக்கையும் கூடி போச்சுதான். வேற வேற வேடம் தரித்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களாம். தங்களை கைது செய்திருவாங்கன்றதுக்காக மறைந்து வாழ்றதுக்காக இப்ப உள்ளே இருக்கையில தானே சில வெளியில கடைக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டி வரும்ன்றதுக்காக வேற வேற வேஷங்களை போட்டு வேடம் போடுறாங்களாம். மாறு வேடம் தரித்து கொண்டு திரிகிறாங்களாம். எப்படி பாருங்களேன் என்ன எப்படியான நேற்றைய தினமும் ஒரு மோசமான செயல் ஒன்று பதிவாயிருந்தது இலங்கையில. அதையும் நாங்க அதை பற்றியும் பேசணும் நிறைய விஷயங்கள். நிச்சயமாக எங்களுடைய பேப்பர் படின்னு வந்த அப்புறம் அதை பற்றி நிறைய விளக்கமா பேச தயாரா இருக்கிறோம். உண்மையில் வைத்தியருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய பேசப்படுகிறது. இதன் காரணமாக இப்போ பணி புறக்கணிப்பு போராட்டங்கள் கூட மேற்கொள்ளப்படுகின்றன. ஆமாம், அந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்றைய தினம் காலை 8 மணி முதல் 24 மணி நேர பணி புறக்கணிப்பு சேவையை செய்ய போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. வைத்தியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டது இப்படியான நிலைமை காணப்படுகிறது என்று. ஆனால் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தரையில என்று பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. பொதுவாக அந்த வைத்தியர்களாக நியமனம் பெற்ற பிறகு உடனடியாக கொழும்பு வைத்தியசாலைகள்ல கிடைக்காது தானே, பிரதான வைத்தியசாலைகள்ல வழங்கப்படாது. தூர பிரதேசங்கள் அந்த மாதிரியான பிரதேசங்களுக்கு தான் அனுப்புவார்கள். அப்படி அனுப்பப்படுது, அனுப்புறீங்கள் சரி போறாங்க. ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான வசதிகள், சில வைத்தியர்கள் தங்கியிருக்கிற வீடுகள்ல கதவுகளை கூட மூடலாம். அந்த மாதிரியான பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகிறதாம் வேற வேற அந்த வெளி பிரதேசங்கள்ல. ஆகவே இது பற்றியெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது, பல தடவைகள் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனால் சரியான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு பாருங்க ஒரு வைத்தியருடைய நிலையை பாருங்கள் என்று முராண்டித்தனமான ஒரு மிகவும் மோசமான ஒரு செயல் நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் அரங்கேறியிருந்தது. இன்றைய தினம் நாடு தழுவிய 24 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வைத்தியரை திட்டமிட்டு முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார், பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். சில தாத்தாமார் வயசு கூட அவர்களுடைய பேச்சும் வீச்சும் அதிகமா தான் இருக்கு. நீங்க தாத்தான்னு சொல்லும் பொழுது தாத்தா தான் இன்றைக்கு அலங்கரிக்க போற யார் பேசுற பகுதியில் அவர் தாத்தா சிக்கியிருக்காரு. என்ன மாதிரி சின்ன பின்னமானாரோ தெரியும். எப்படி கோவம் எல்லாம் பெற போகுது நீங்க கொஞ்சம் இதுல கேளுங்க. சரி, அது ஒரு பக்கம். மற்றது டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் குழப்பையில தான் நான் குழப்பலாம். நீங்க ஒரு நாளைக்கு கால் பண்ணி பாருங்க. நம்பர் இருக்கு அடுத்தாங்களா அடுத்த நம்பர் பாருங்க. ஆனா அவருக்கும் இந்த கனடாவுக்கும் சரி வருது இல்ல போல இருக்கு. பொருளாதார வர்த்தக போர் வலுவடைஞ்சு கொண்டிருக்கு. மேலும் மேலும் அப்படியே கொஞ்சம் அதிகரித்து கொண்டுதான் போகும் மாதிரி தெரியல. மாறி இருபக்க உத்தரவுகள் வரும். பிறகு பார்த்தா கொஞ்சம் பின்வாங்கி கொள்வார்கள். பிறகு பார்த்தா திரும்பவும் சண்டை பிடிக்கிறாங்க. இப்ப இந்த கனடா பிரதமராக இருந்தேன்னு சொன்னா நீ அவர் போறாரு தானே ஜஸ்டின் ட்ரூடோ போகும்போது கதிரையும் கொண்டு போயிருக்காராம். ஆனா இது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. பொதுவாக கனடாவை பொறுத்தவரையில எம்பியாக யார் இருந்தாலும் அவர்கள் பதவி விலகியதும் அவர்கள் அமர்ந்திருந்த நாட்காலி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது அங்க ஒரு நடைமுறையா இருக்கு. அதனால அவர் கதிரை தூக்கிட்டு போறாருன்றதெல்லாம் பெரிய ஆச்சரியமான செய்தி கிடையாது. முதல் தடவையாக கேள்விப்படுறவங்களுக்கு கூட ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இவர் கதிரை எடுத்துட்டு போயிருக்கிறார். மேலே போகும்போது ஒரு சிரிப்பொன்று சிரிச்சு கொண்டு அப்படியே வாயை திறந்து ஒரு ஆக்ஷன் போட்டார். அது பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு. நல்ல மனுஷன் ஐயா. இப்ப என்னன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஐயா என்ன செஞ்சிருக்காரு சொன்னா, கனடாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யற இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான வரியை 25 முதல் 50% வரையாக அவர் இரட்டிப்பாக்க போறாராம். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். எல்லா பொருட்களுக்கும் அதிகமா வரி விதித்துக் கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. உலகம் முழுவதும் 10ஆம் தேதி நேற்று முன்தினம் இல்லையா, ஒரே நாள்ல 3 முறை எக்ஸ் தளம் முடங்கியது. எக்ஸ் தளம் யாருடையது? இலோன் மஸ்க் உடையது. இலோன் மஸ்க்கு பிரச்சனை தானே. இப்ப அவர் என்ன சொல்லி இருக்கிறாண்டா, கண்டுபிடிச்சேன்டா இப்படி சொல்லி இருக்கிறார். டவுட் ஒன்று பண்ற இந்த முடங்கி போனதுக்கு பின்னால யார் இருக்கு? பின்னணியில உக்ரைன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ் தளத்தின் மீது சைபர் தாக்குதல் நடந்திருக்கிறது. எனவே சைபர் தாக்குதல் மூலமாக இப்படி எக்ஸ் தளத்தை முடக்கி விட்டுருக்கிறாங்க. பின்னால யுக்ரைன் தான் இருக்கு. இது பெரிய ஒரு பிழையான வேலை, அதான் சொல்லி குமுறி இருக்கிறார். சைபர் தாக்குதல் இனி நடந்ததா அப்படி இப்படின்னு சொல்லி அது முற்றுமுழுதாக ஆராய்ஞ்சு பார்க்கல. இருந்தாலும் ஒரு சந்தேகம் படுகிட்டு இருக்காரு இதன் பின்னாடி. அவருக்கும் இப்ப கொஞ்சம் பனிப்பொருண்டு போய்கொண்டு யுக்ரைனும் கடுமையா தானே விளையாட்டுகளை விளையாடுது பாருங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரோன்கள் அனுப்பியிருக்கான். நிறைய ட்ரோன்களை நடுவானுக்கு அனுப்பியிருக்கு. அதை கண்டுட்டு ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கு. ஆனாலும் உக்ரைன் எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுது. அங்க எக்ஸ் தளத்தை முடக்குதான், அங்க இந்த மாதிரியான வேலையை செய்தான். பாருங்களேன் அவர்கள் எவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்கன்னு. நான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவிச்சது பெரிய குற்றமாயா கண்டிப்பா யோசி பரண்டவர்